வணக்கம் செல்லக்குட்டிகளா. நான் உங்கள் சரிதாத்த வழக்கம் போல் இன்னைக்கு அழகான கதையோடு வந்திருக்கு. அழகான அம்மா அப்படிங்கிற புத்தகத்திலேருந்து எடுக்கப்பட்ட கதை தான். இதை தமிழில் யூமாவாசிகி அவர்கள் மொழிபெயர்த்திருக்காங்க. அஸ்ய சிறார் சிறுகதைகள். இந்த புத்தகத்தை நியூ செஞ்சுரி புத்தக நிலையம் வெளியிட்டிருக்காங்க. சரி வாங்க நம்ம இப்போ கதைக்குள்ளே போகலாம். வால் கதை. விலங்குகளுக்கு வால் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்கிற கதை. அந்த காலத்தில் காட்டுக்கு ராஜாவா சிங்கம் தான் இருந்துச்சான். மற்ற விலங்குகளுக்கெல்லாம் வால் கிடையாதா. ராஜாவான சிங்கத்துக்கு மட்டும்தான் வால் இருந்துச்சாமா. அந்த சிங்கத்துக்கு தேவதை தான் வாழை கொடுத்தாங்களாமா. அந்த சிங்கம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குமாம்மா. அந்த வாழை ஆட்டிக்கிட்டு வரும்போது எல்லா விலங்குகளும் பார்த்து அப்படியே பொறாமப்படுமாமா. இந்த மாதிரி வால் நமக்கு இருந்தால் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அழகுக்கு மட்டும் இல்லாமல் அந்த வால் ஈ கொசு இதெல்லாம் வந்துச்சுன்னா அதையெல்லாம் துரத்துறக்கும் பயன்பட்டுச்சாமா. மற்ற விலங்குகள் எல்லாம் வாள் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்துச்சான். ஆனால் வாள் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டாங்களாமா. ஆனால் யார்கிட்ட போய் சொல்கிறது? சிங்கராஜா கிட்ட தான் போய் சொல்லணும். சிங்கராஜா கிட்ட போய் சொல்கிறதுக்கு எல்லாருக்கும் பயம். தேவதை கிட்ட கூட சொல்லலாம். ஆனால் சிங்கராஜாவுக்கு தெரியாமல் தேவதை கிட்ட சொல்ல முடியாது. அதனால் சிங்கராஜா கிட்ட தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தாங்களாமா. ஒரு நாள் எல்லாரும் சேர்ந்து, சரிப்பா எல்லாரும் சேர்ந்து போய் சொன்னால் போது அப்படின்னு சொல்லிட்டு சிங்கராஜாவை பார்க்கறக்கு கிளம்புனாங்களாமா. குகைக்கு முன்னாடி போய் நின்றுட்டு சிங்கராஜாவை கூப்பிட்டாங்களாமா. சிங்கராஜா சிங்கராஜா அப்படின்னு கூப்பிட்டாங்களாமா. கூப்பிட்டவனே அப்படின்னு கர்ச்சிச்சுக்கிட்டே சிங்கராஜா வெளியில் வந்தாராமா. எல்லா விலங்குகளும் அப்படியே குறுகி போய் பயந்து போய் நின்றுச்சாமா. எல்லாரும் சேர்ந்து சிங்கராஜா அப்படின்னு தான். யாராவது ஒருவர் பதில் சொல்லுங்கள், நான் கேட்பதற்கு. சரிங்க சிங்கராஜா அப்படின்னு சொல்லிட்டு நரி தைரியத்தை வரவழைச்சிட்டு முன்னாடி வந்து நின்றுச்சு. என்ன உடனே என்ன வேண்டும் தங்களுக்கு? ராஜா, எங்களுக்கு நீண்ட நாட்களாக ஒரு ஆசை. எங்களுக்கும் வாள் வேண்டும். வாளா? வாள் எதுக்கு உங்களுக்கு? ராஜா, பார்ப்பதற்கு அழகாக மட்டுமில்ல, அது ஈ கொசு இது மாதிரி ரொம்ப தொந்தரவாக இருக்குது. வாள் இருந்தால் நாங்களும் அந்த ஈ கொசுவெல்லாம் விரட்டிக்குவோம்ல ராஜா அப்படின்னு சொன்னவனே. நீங்கள் கேட்பதும் சரியாகத்தான் இருக்கிறது. இதுவரை என்னிடம் நீங்கள் எதுவும் கேட்டதில்லை வேறு. சரி, ஓகே, நான் தேவதையிடம் கேட்டு சொல்கிறேன். சென்று வாருங்கள் அப்படின்னு சொல்லிடுச்சாமா. சொன்ன உடனேயும் எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்களாமா. ராஜா எப்படியும் சொன்னதை நிறைவேற்றிடுவாரல்ல அப்படின்னு குசு குசுன்னு பேசிட்டு போயிட்டாங்களாம். சிங்கராஜாவுக்கு இதுவரைக்கும் நம்மக்கிட்ட எதுவுமே இவங்க கேட்டதில்லையே, இப்போதானே முறையாக கேட்குறாங்க. வாங்கி தான் கொடுத்துடா போது அப்படின்னு சொல்லி போய் தேவதைக்கிட்ட கேட்டவனையும் தேவதை 1000 கேள்வி கேட்டாங்களாம்மா சிங்கராஜா கிட்ட. ஆக மொத்தம் உங்களுக்கு எத்தனை வாள் வேண்டும்? ஒவ்வொரு வாளும் எந்த மாதிரி வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டவொடனே சிங்கராஜாவுக்கு பதிலே தெரியலையாம். உடனே தேவதையே, பல உருவங்களில், பல வடிவங்களில், பல வண்ணங்களில் கொடுக்குறேன். உங்களுக்கு யாருக்கு எதை கொடுக்கணும்னு விருப்பமோ அதை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி நிறைய வாழை சிங்கத்துக்கிட்ட கொடுத்துட்டு தேவதை கிளம்பிட்டாங்களாமா. அந்த வாழெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னா, நிறைய முடியோடு இருந்துச்சான், கொஞ்சம் முடியோடு இருந்துச்சான், நீளமாக இருந்துச்சான், குட்டையாக இருந்துச்சான், அப்புறம் குண்டாக இருந்துச்சான், ஒல்லியாக இருந்துச்சா, இப்படி விதவிதமாக இருந்துச்சான். சிங்கராஜாவுக்கு அதை பார்த்தோன்னே திணறி போயிட்டாராம். ஐயோ, இவ்வளோ அழகாக இருக்குதே, நம்மளோட ஒன்று எடுத்துக்கலாம் போல இருக்கு. சரி வேணாம், நம்ம வாழை நம்மளுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாளே ஒரு அறிவிப்பு கொடுத்துச்சான். அன்பான காட்டு பிரஜைகளுக்கு சிங்கராஜா அறிவிப்பது என்னவென்றால், நீங்கள் எல்லோரும் கேட்டபடி பலவிதமான வாள்கள் இருக்கிறது. அதில் உங்களுக்கு தேவையானதை வந்து எடுத்துக்கொள்ளுங்கள். வாளை கைப்பற்ற உடனே வாருங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பை கொடுத்தாங்களாம். விலங்குகள்லாம் ரொம்ப சந்தோஷம், கொண்டாட்ட மகிழ்ச்சியோட ஒன்றுக்கொன்று இந்த விஷயத்தை பரப்பி காடு முழுசும் போயிருச்சாமா. கரடி தன்னோட கோயிலுக்குள்ள நல்லா தூங்கிட்டு இருந்துச்சாமா. அந்த நேரம் வெகு நேரத்துக்கு பிறகுதான் ஒரு முயல் கரடி கிட்ட சொல்றதுக்காக வந்துச்சான். கரடிக்கு மட்டும் வால் கிடைக்காம போகிறது ரொம்ப மோசமாக இருக்குமே, பாவம் கரடி ரொம்ப வருத்தப்படுமே அப்படின்னு சொல்லிட்டு குகைக்கு வந்து பல முறை கரடி பேரை சொல்லி கூப்பிட்டுதான். ஆனால் கரடி எந்திரிக்கவே இல்லையா. கடைசியை முழிச்சு வந்து, ஆடா முயல் பயலே, நீ எதுக்கு இங்கே வந்து என்னோட தூக்கத்தை கெடுக்கிற அப்படின்னு சொன்னவனே முயல் பதட்டத்தோட, நீ நீ என்ன இந்த நேரத்தில் எப்படி தூங்கிட்டு இருக்க? எல்லா விலங்குகளும் சிங்கத்தோட குகைக்கு போயிருச்சு, தங்களுக்கு வேணுங்கிற வாழெல்லாம் வாங்கிருச்சு, ஓடு 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 அப்படின்னு சொன்னவனே. அடடே, அப்படி
நன்றி 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 சாரி, இப்பொழுதே கிளம்புகிறேன், இப்பொழுதே கிளம்பிக் கொண்டிருக்கிறேன். இரு முகத்தை கழுவிக்கொண்டு பவுடர் போட்டுக் கொண்டு வருகிறேன் அப்படின்னு சொன்னோடனே, இல்லை இல்லை, நானும் வாழை எடுக்க போக வேண்டும், நீங்கள் வந்து விடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போச்சாமா. கரடி மெதுவாக எந்திரிச்சு முகத்தெல்லாம் கழுவிக்கிட்டு எந்திரிச்சு காலை கடனெல்லாம் முடிச்சுக்கிட்டு அப்படியே மெதுவாக டிங்கு டிங்கு டங்கு டங்கு டொங்கு டொங்கு டொம்மு டொம்மு டம்மு டொம்மு டம்மு டொ டொக்கு 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 டக்கு டக்கு டுக்கு டுக்கு அப்படின்னு நடந்து வந்துக்கிட்டே இருந்துச்சா பாடிக்கிட்டே. ரொம்ப அழகான வாழை நாம் எடுத்துக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே வந்துச்சாமா. போகிற வழியில் பசியாக இருந்துச்சாமா. பசியாக இருக்கும்போது என்னடா சாப்பிடலாம் அப்படிங்கும்போது தேனாடை அங்கே தொங்கிட்டு இருந்துச்சான். ஓடி போய் அந்த தேனடையை பிச்சு தேனெல்லாம் பிழிஞ்சு நல்லா சாப்பிட்டுட்டு பார்த்தா உடம்பெல்லாம் தேனை போய் தண்ணியில் போய் மெதுவாக கழுவிட்டு மறுபடியும் ஜாலியாக நட போட்டுக்கிட்டு வந்துக்கிட்டு இருந்துச்சான். அந்த நேரத்தில் அங்கே அதுதான் அந்த வால் இருக்கிற இடத்துல ஓநாய், குதிரை, முயல், அணில், கீரி, நாய், யானை, புலி இப்படி எல்லா விலங்குகளும் வந்து சந்தோஷமாக வந்து தனக்கு வேணுங்கிற வாழை எடுத்துகிட்டு இருந்துச்சாமா. ஆனால் முதல்ல போய் நரி தான் வாழை எடுத்துச்சான். ரொம்ப இருக்கிறதுலே அழகான வாழை எடுத்து வச்சுக்கிச்சான். அப்போ இப்படி எல்லாமே வச்சுக்கிட்டு இருக்கிற நேரம் பார்த்து இந்த கரடி என்னாச்சு? கரடி வந்தே சேரலை. அது வந்து சேரும்போது ஆடி அசைஞ்சு சாயந்தரம் ஆயிடுச்சு. அதுக்கு வாலே எங்கேயுமே இல்லை. ஒரு வால் கூட இல்லை. எல்லாரும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. மெதுவாக வந்து குகைக்கு பக்கத்தில் எட்டி பார்த்துச்சான். யார் அது? கரடியா? சீக்கிரமா வந்துட்டா போல இருக்கு அப்படின்னு ராஜா சொன்னோனையும், மன்னிக்கணும் ராஜா, கொஞ்சம் தூங்கிட்டேன், அதனால அதுவும் வர வழியில் பசி வேற, அதனால சாப்பிட்டுட்டு வரக்குள்ள லேட் ஆகி போச்சு ராஜா. இங்கே எந்த வாளுமே கிடையாது. இந்த நேரத்தில் இங்கே வந்திருக்க. போ வாலெல்லாம் தீந்து போச்சு. நீ உனக்கு தான் வால் இல்லை. கிளம்பு. ஐயோ ராஜா, இப்படி சொல்லுறீங்க? நான் தான் தேனை அதிகமாக சாப்பிட்றேன், என்னதான் ஈ மொக்கிது, நான் என்ன பண்ணேன்? அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? நீ முதலே வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா உள்ளே போயிட்டு வரான். அந்த நேரம் பார்த்து ஒரு ஓநாய் அங்கே வந்துச்சான். ஓநாயை பார்த்த உடனேயும் அதோட வாலை போய் வேகமாக ஓடி போய் பிடிக்க போச்சாமா. பிடிக்க போகும்போது ஏய் என்னோட வாழை விடு அப்படின்னு ஓநாய் ஓடிச்சான். ஓநாய்கிட்ட இருந்து கொஞ்சமாக வால் அப்படி பிச்சு எடுத்துக்கிச்சான். அதுக்கு மேலே ஓநாய் தப்பிச்சோம் பழச்சம் நோயிடுச்சான். ஓடி போன ஓநாய்கிட்ட இருந்து பிச்ச வாழை எடுத்து பின்னாடி ஓட்ட வச்சுக்கிச்சான். கொஞ்சோண்டு வால் மட்டும் இருந்துச்சான். இனி என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்துச்சாமா. அப்புறம் மறுபடியும் திரும்ப ஓநாயை துரத்திட்டு ஓடுன்னு ஓடிச்சாமா. ஓநாயை திரும்பி பார்க்காம வேகமாக போயிருச்சாமா. இதோட கதை முடிஞ்சு போச்சான். இப்படி தான் விலங்குகளுக்கெல்லாம் வால் கிடைச்சுதான். இப்படி தான் கரடிக்கு குட்டி வால் கிடைச்சுதான். திரும்பவும் அடுத்த கதையோட வர்றேன்.